சார், இன்னைக்கு ஜூனியர் விகடனில் வந்து இஷ் கட்டுமான நிறுவனம் பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன சார்? யார் அந்த இஷ்? பாசியம். பேர் போடல. பிரபல இஷ் கட்டுமான நிறுவனத்தின் வாரிசு தாவேக மேலிட புள்ளிகளுடனான தொழில் ரீதியான சந்திப்புகளை அரசியல் உரையாடல் நடந்தது போல் வெளியில் பேசி வந்திருக்கிறார். அதன்படிதான் உங்கள் கூட்டணிக்கு தாவேகவை கொண்டு வருகிறேன் என்று அதிமுக தரப்பில் அளந்து விட்டிருக்கிறார். அவரின் ஆசை வார்த்தைகளை உண்மை என்று நம்பிய அதிமுக தலைமையும் பெரிய கனவு கோட்டையை கட்டியிருக்கிறது. அதை வைத்துதான் எங்களுடன் பெரிய கட்சி வருகிறது என்று முழங்கியிருக்கிறது. கட்டுமான வாரிசின் இந்த சித்து விளையாட்டை புரிந்து கொண்ட விஜய் தரப்பு அவரை கண்டித்ததோடு இனி எக்காரணம் கொண்டும் இந்த பக்கமே வரக்கூடாது என்று கராராக கூறிவிட்டார் என்று இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு. இந்த இஷ்ஷு வந்து பாஷ்யம், அபினே, இஷ்ஷு, இதுதான் அந்த ரெண்டு இஷ்ஷு. இதைத்தான் நான் தொடக்கம் முதல் பாஷ்யம் நிறுவனத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். பெரும்பாலான அரசியல்வாதிகளோட பணம் பாஷ்யம் கிட்ட இருக்குது. அவங்க எல்லாரையும் போய் சந்திக்கிறது இந்த அபினேஷ். போய் உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அங்கே உள்ளே நடந்த அந்த ஸ்பீச்சுன்றது வெறும் பிஸ்னஸாக இருக்கும். நான் இவ்வளோ ரூபாய் தரேன், எங்கேயா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு, இந்த மாதிரி சார் அடையார் கேட்டு ஹோட்டலை இடிச்சுட்டு கட்டுறதில்ல இத்தனை மாடி கட்டுறேன், 50,000 ரூபா ஒரு சதுர அடி, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பேசிட்டு வெளியில் வந்து எப்படியாவது அதிமுகவில் கூட்டணி வைக்கணும்னு என்கிட்ட அவர் கெஞ்சினார். நான் ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, இப்படித்தான் அமித்ஷாவின் பெயரையும் பயன்படுத்துவது. இதைத்தான் அபினேஷ் செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா அரசியல்வாதிகளோட பணமும் அபினேஷ் கிட்ட பாஷ்யம் குரூப் கிட்ட இருக்கிறதுனால பாஷ்யம் நினைத்தால் தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கலாம் என்ற அளவுக்கு ஒரு 2 மாதம் நான் பாஷ்யத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அபினேஷ் என்ஜாய்ட் ஸோ மச் பவர். இது உண்மை. இப்போ விஜய் கூட வந்து விஜயின் பாலியகால சிநேகிதர் திரு சுஜய் ரெட்டி, அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து வாடாப்படான்னு பேசிக்கிற அளவுக்கு விஜயோட நண்பர். அவரிடம், அந்த சுஜய் ரெட்டியிடம் தொழில் ரீதியாக அபினேஷ் பேசுவார். பேசிட்டு விஜயே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, எப்படியாவது கூட்டணிக்கு போகணும் அதிமுக கூட அப்படின்னு சொல்லி இங்கே போய் சொல்கிறது. எப்படியும் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க கூட்டணிக்கு வரணுன்ட்டு. சரி, என்ன முடியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு செலவுக்கே நான் தான் ஃபண்டிங் பண்ண போகிறேன். யார் இந்த ஓபிஎஸ் துட்டு, இவர் துட்டு, அவர் துட்டுன்னு எடுத்து நான் தான் ஃபண்டிங் பண்ண போகிறேன். அப்புறம் நான் சொன்னால் எப்படி விஜய் கேட்காமல் இருப்பார்? அதெல்லாம் நான் கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு இங்கே போய் சொல்கிறது. விஜய் திருப்பி பார்க்க போனார்னா, இல்லை சுஜய் ரெட்டியை பார்க்க போனார்னா, எடப்பாடி என்கிட்ட, அவர் பணமும் என்கிட்ட தான் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் தான் ஏற்பாடு பண்ணுறேன். டெல்லிக்கு இப்போ அமித்ஷா பார்க்க போனார்ல, நான் தான் கார் கொடுத்து விட்டேன். காரை யூஸ் பண்ணியிருப்பார், நான் அதை மறுக்கல. அதுக்காக எடப்பாடி காரே கிடைக்காத, ஆட்டோ பிடிச்சி போகிறந்தால் நான் தான் கார் கொடுத்து விட்டேன். இப்போ என்கிட்ட கேட்டார், என்னப்பா விஜய் வருவாரான்னு கேட்டார். நீங்கள் கொஞ்சம் நிறைய சீட்டு கொடுத்தீங்கன்னா அவர் வருவார் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் உங்கள் இதை. அவரு சரி பார்ப்போம்ப்பா, வர சொல்லு பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் மற்றவங்ககிட்ட திமுக சைடு நான் தான் இப்போ இந்த 2 கூட்டணியும் சேர்த்து வைக்கிறேன், நான் நினச்சாதான் அந்த கூட்டணி நடக்கும்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இதை வந்து தன்னோட லாபத்துக்காக பயன்படுத்துறது. இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைமைகளோடும் நெருக்கம் ஏற்பட்டதன் காரணமாக தலைக்கு அகங்காரம் ஏறி, என்னை தவிர சென்னையில் எவனுமே பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஸ்ரீனிவாச தேட்டராக நான் தான் வாங்குவேன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் ப்ராப்பர்ட்டியாக நான் தான் வாங்குவேன், ஏபிடி கிண்டி ப்ராப்பர்ட்டியாக நான் தான் வாங்குவேன், கோயம்பேடு ப்ராப்பர்ட்டியாக நான் தான் வாங்குவேன், சென்னையில் எந்த பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நான் தான் வாங்குவேன், 300 கோடி அதிகமாக கொடுத்து கூட வாங்குவேன், நான் மட்டும்தான் வாங்குவேன். இந்த ஆணவம் வந்துருச்சு. என்னென்னா, பாலிடிக்ஸே நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஒரு ஸ்டேட்டோட பாலிடிக்ஸ், ஒட்டுமொத்த பாலிடிக்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்ற இந்த ஆணவம் ஒருத்தருக்கு வரலாமா? அண்ட் இவர்கள் எல்லோரையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்றால், இப்போ தான் ஹோம் மினிஸ்டர், இந்த நேற்று அண்ணாமலை சொன்னார்ல, பாரத பிரதமர் பேசினார்னு, அது மாதிரி இப்போ தான் ஹோம் மினிஸ்டர் ஜெயஷா பார்த்துட்டு வர. அது போக இவர்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த விமானத்தில் யாருக்கு வேணாலும் அனுப்புகிறாங்களா? இப்போ ஒரு எடப்பாடியே அவசரமாக, இல்லை வேலுமணி அவசரமாக டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நம்ம ஃப்ளைட் எடுத்துகிட்டு போங்க. இவங்களும் ஃப்ளைட்டெல்லாம் அப்படி கொடுத்து விட்றானோன்னு, யார் ஃப்ளைட்? பாஷ்யம் ஃப்ளைட்டில் வந்தாங்கன்னா அமித்ஷா தான் பாஷ்யத்துக்கிட்ட சொல்லி ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு அனுப்புன்ட்டு அவங்களாம் நினச்சிக்குவாங்க. இப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கிட்ட அமித்ஷா பேர், ஜெய்ஷா பேர் சொல்கிறது. நமக்கு மத்திய உளவுத்துறையில் இருந்தால் நீ பேசு, அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு இதுன்ட்டு போட்டு உடச்சி விட்டோன்னே இன்றைக்கி எல்லாருக்கும், இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் அவரோட தொழிலுக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த செய்தி பெரும்பாலும் உண்மை. இவர் போய் விஜய் நான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு எடப்பாடி தரப்பிடம் புழுகியது உண்மை. இப்போ உஷாராயிட்டு இருப்பார் எடப்பாடி. அவர் இப்படி தான் ஆரம்பத்தில் நினைப்பார். அப்புறம் யார் பாஷ்யம் அபினேஷ் என்பதை தெரிந்தவுடன் அவரும் கவனமாகி விட்டார். விஜய் தெளிவாக சொல்லிட்டார், முதல்வர் வேட்பாளர் விஜய்னு எல்லா போஸ்ட்லேயும் ஒட்டுங்கன்னு சொன்ன பிறகு அவர் போய் எடப்பாடி முதல்வர்னு பிரச்சாரம் பண்ணுவாரா? எடப்பாடி ஒத்துக்குவாரா?
2.5 வருஷம் எனக்கு சிஎம் கொடுன்ட்டு விஜய் தரப்பில் கேட்டதனால்தான் கூட்டணியை உடைத்து அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை ட்ராப் பண்ணிவிட்டு பிஜேபி கூட போகிறாரு. அவர் விஜய் முதல்வராக வர இல்லை ஆவர கதையா? இருந்தாலும் உருட்டிக்கிட்டே தெரியுது. இன்றைக்கி இது நம்ம இது வரைக்கும் நாம் பேசுவது வரைக்கும் எங்கேயும் ஒரே ஒரு வார்த்தை பாஷையத்தை பற்றி செய்தி வெளியே வராது. இந்த கோயம்பேடு பிரச்சனை அப்பவும் தானே இருந்துச்சு, கிரவுண்ட் ரெசிடென்சி பிரச்சனை, எங்கேயாவது செய்தியாக இருந்துச்சா? ஏன்னா பாஷை திருத்தி யாரும் பேச முடியாது. ஐயோ பாஷைமா, என்கிட்ட பேசி இந்த டெல்லி அதிகாரி எடப்பாடியையும் விஜயும் ஒரே ஃப்ளைட்டில் பாஷை நினச்சா கூப்பிட்டு வர முடியும். எடப்பாடியையும் ஸ்டாலினையும் ஒரே ஃப்ளைட்டில் பாஷை நினச்சா கூட்டிகிட்டு வர முடியும். யாரை நினச்சாலும் கொண்டு டெல்லிக்கு வர முடியும். அதுதான் பாஷையத்தோட பவர். இப்படி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இங்கே பேசுங்க. இதை அமித்ஷாவுக்கு இந்த விவரம் எதுவுமே தெரியாது, பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அமித்ஷா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அப்படின்ட்டு சொன்னதுக்கு பிறகு தான் நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒவ்வொருவராக தெரிந்து கொள்கிறார்கள் பாஷையத்துக்கு செல்வாக்குன்றதே கிடையாது, வெறும் வாயில் வடை சுடும் நபர் என்பதை அவர்கள். இப்போ இது தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்னு கண்டிச்சிருக்காராங்க சார் அபினேஷ். அதுதான் இதில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது நடந்த ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ இந்த கான்ஃபிடென்ட்ல தான் வந்து இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சாரத்தின் போதுமா இருக்கட்டும், நேற்று தந்தி இன்டர்வியூவில் கூட பார்த்தா பிரம்மாண்ட கட்சி ஒன்று எங்களோட வருது அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்க முடியுமாங்க சார்? என்னோட அரசியல் புரிதலை வைத்து நான் சொல்லி விடுகிறேன், விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லவே இல்லை. இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு சந்தேகம் குழப்பம் இருந்தது, ஒருவேளை வருவாருன்ட்டு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அப்போது பாஷ்யம் இல்லை, இது போல் வேறு சில தரப்புகளும் விஜயோடு பேசி கொண்டிருந்தது உண்மை. பிறகு விஜய் அதிமுக தலைமையில், பிஜேபி இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் கூட்டணிக்கு நாம் சென்றால் நாம் இன்னொரு மக்கள் நீதி மையம் ஆகி விடுவோம் என்று நினைக்கிறார். தோத்தாலும் பரவாயில்ல, சரி நீ கேட்குறதுனால இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேன். தோத்தாலும் பரவாயில்ல, நான் தனியாக தான் நிற்பேன். தோத்தா எனக்கு இன்னும் கெட்டு போகுது. தனியாக போட்டிக்கிட்டான், தோத்தான், சரிங்க தோத்துட்டா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், கரெக்டு தானே? அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? ட்ரை பண்ணேன், ஆட்சியை பிடிக்க முடியல, சினிமாவுக்கு போகிறேன். அவர் எப்படி சிஎம் ஆக போகிறதில்ல இல்லையா? இது அவருக்கும் தெரியும். விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். வருஷத்துக்கு 1 படம் பண்ணுவாரா, 2 படம் பண்ணுவாரா? 2 படம். ஜனவரியில் பொங்கலுக்கு இது வருதா, ஜனநாயகன்னு. மே மாதம் முதல் மே மாதத்துக்கு பிறகு கதை இப்போவே கேட்க ஆரம்பிச்சார். மேக்கு பிறகு ஷூட்டிங். இப்போ இன்னொன்று, ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட 5 வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அவர்? மற்ற அரசியல் கட்சிகள் போல தினந்தோறும் போய் போராட்டம் நடத்துவாரா? ஸோ விஜயோட அணுகுமுறை என்னென்னா, இப்போ நான் போய் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து ஒரு 50 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு நான் கூட்டணி சேர்ந்தேன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். நான் போகலைன்னா அதிமுக தோற்றுரும். அதிமுக தோற்றுருச்சுன்னா அதிமுக கட்சியே இருக்காது. நான் 5 வருஷம் சினிமா நடிச்சு 2031 நான் தனியாக நின்று சிஎம் ஆகிறேன். நான் போய் இப்போ எதற்காக அதிமுகவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். அவரோட கோணத்துலேருந்து சரிதானே இது? அவர் எதுக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ முடித்தோடனே நான் சினிமாவுக்கு போகிறேன்றாரு. வருஷத்துக்கு 200-250 கோடி நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் கொடுப்பாங்க விஜய்க்கு, தாராளமாக கொடுப்பாங்க. 2 படம் 500 கோடி ஆச்சாப்பா. ஏன் விடணும் அதை சார்? அப்படி அவர் சினிமாவுக்கு போனார்னா அவரோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கும்ல சார்? அதான் 5 வருஷம் கழிச்சு வந்துக்கிறேன்றாரு. சரி, இப்போ என்ன அரசியல் வாழ்க்கை இருக்குது பாதிக்கிறது, நீ சொல்லு. இல்லை சார், தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னா, படம் நடிச்சுட்டே இருக்காரு இவர் வந்து, நான் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டேன்னா முழு அரசியல்வாதியாக மாறுவேன்னு சொல்லி சொன்னார். இன்னமும் நீங்கள் நடிகராகவே மாறினீங்கன்னா அந்த விமர்சனத்தை தொடர்ந்து அழுத்தமாக வச்சாங்கன்னா அது ஒரு மாற்றத்தை வச்சுட்டு போப்பா. 2031 அதிமுக உடஞ்சிச்சுன்னா என்னை விட்டா ஆளே இல்லை. யார் இருக்கா லீடரு? யார் இருக்கா? விமர்சனம் தானே இது. என்ன ஒரு திருப்பி சினிமாவில் நடிக்க போயிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆமாம், நடிச்சுட்டு போயிட்டு நான் திருப்பி 2031 எனக்கு போட்டியாக யார் இருக்கா சொல்லு. அவரோட கணிப்புப்படி அதிமுக 26 தேர்தலுக்கு பிறகு உடைந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். பன்னீர்செல்வம் அணி பலம் பெறுகிறது, ஏதாவது நடக்குது, ஒரு கணக்கு போடுறாரு, நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். உடஞ்சிருது, துண்டு துண்டாக கிடக்குது. திமுகவை உதயநிதியாலெல்லாம் வழி நடத்த முடியாது. என்னை விட்டால் யார் இருக்கா? திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அதோட அந்த திமுக எதிர்ப்பு அரசியலை அவ்வப்போது இதே போல் இப்போது எப்படி செய்கிறாரு அதே போல் செய்து விட்டு 2031 நான் வரேன், எனக்கு எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. வயசு இருக்குது எனக்கு, கரெக்டு தானே? ஹீஸ் பிலோ, என்னப்பா வயசு இருக்கும்? அரௌண்ட் மிட் 50ஸ்ன்னு வச்சுக்கோங்க, வயசு இருக்குது. அப்போ வந்துட்டு போகிறேன், கரெக்டாக தானே இருக்குது? அதனால் தான் இப்போது கதை கேட்க தொடங்கி விட்டார். ஓகேவா? ஜனநாயகன் வருது, கேம்பெயின் பண்ணுவார், சிஎம்மாக ஆக முடியாது, ரைட்டா? ஒரு முயற்சி அவ்வளவு தானே ஒழிய சிஎம் ஆக முடியாது. 5 வருஷம் படம் நடிக்கணும். அவர் நினைப்பு ஒன்று, அதிமுக ஜெயிக்கும் இல்லை திமுக ஜெயிக்கும், ஏதாவது ஒன்று ஜெயிச்சிச்சுன்னா இன்னொரு கட்சி அழிய போது நான் கரெக்ட். ஓகேவா? அந்த உடையிற கட்சியோட வாக்குகளும் என்கிட்ட வரும்.
நான் இப்போ மிக பலமான சக்தியாக நான் இருப்பேன், அப்போ நான் ஜெயிச்சுட்டு போகிறேன். இன்னைக்கு நான் எதுக்கு பலவீனமாக இருக்கிற அதிமுகவுக்கு உயிர் ஊட்டணும் என்கிறார் லாஜிக் தானே. நான் இப்போ உயிர் ஊட்டினேன்னா தெம்பாயிடுவாங்க, அது எனக்கு தானே ஆபத்து. தேமுதிக மாதிரி அந்த தப்பை பண்ணிடக்கூடாது அதிமுக கூட கூட்டணி வச்சு என்று அவர் நினைக்கிறார். அதனால தான் கதை கேட்க தொடங்கிவிட்டார். நான் முழு நேர அரசியல்வாதியாக 26 தேர்தலை சந்தித்தேன். அவர் பேச்சு ஒன்றும் மாறலையே. கடைசி படம்னு சொன்னாங்க, ஜனநாயகன் நடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு படம் ஒப்புக்கல. 26 தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தல் முடிவு இப்படி ஆயிடுச்சுங்க. என்ன சும்மா நம்ம என்னங்க பண்ண சொல்கிறீங்கன்னா, இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் நான் தான் நம்பர் 1 நடிக்க போகிறேன். இல்லை நீங்கள் பேச்சு மாறிட்டு சினிமாவில் திருப்பி நடிக்க போயிட்டீங்க, நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்னு ஜனங்க சொல்ல போகிறாங்களா? அது ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ ஹிஸ் கால்குலேஷன் இஸ் ரைட். ஆனால் இதெல்லாம் அப்படியே நடக்குமா என்று சொல்ல முடியாது. அது காலம்தான் முடிவு செய்யும். இது விஜய் அவர்கள் போடும் கணக்கு.